இப்போ ரொம்பவே இன்ஸ்டாவில் வைரலாக இருக்கிற இஃபா சிக்கன் செய்யலாமா? நான் எப்பயும் செஞ்சுட்டேன், பட் வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வைரல் ட்ரெண்ட் போனாலும் டேஸ்ட் சூப்பருங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு சிக்கன் டைஸ் 2 எடுத்துக்கலாம். அண்ட் சிக்கன் டைஸ் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த சிக்கன் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் டேஸ்ட் தான் வரும் எல்லா சிக்கனையும். அண்ட் இப்போ மேக்னேட் பண்ணிக்கலாமா? என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறோன்னு பார்த்துலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் ரெடிமேடாகவும் போடலாம், அப்படி இல்லைனா வீட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கலாம். அண்ட் கர்ட், சீரக பவுடர், சிக்கன் மசாலா அண்ட் கஸ்தூரி மெட்டி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா மேக்னேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 hours நல்லா வந்து மேக்னேட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். சிக்கனில் கொஞ்சம் நல்லா நைஃப் வச்சு குத்தி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் வந்து உள்ளே ஊறி இருக்கும் அந்த மசாலாஸ்லாம். அண்ட் இப்போ 2 hours கழிச்சு பேனில் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது கூட நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 to 3 hours மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு நல்லா சிம்மில் வச்சு அவ்வளோ சூப்பராக வேகும். அந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் நான் அது மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மெயினான அந்த ஸ்பெஷல் சீஸி மைனீஸ் ரெடி பண்ணிடலாமா? வாங்க. நான் வந்து 3 to 4 எக்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கார்லிக் ஒரு 3 pieces ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட ஃப்ரெஷ் க்ரீமு நல்லா சூப்பரான ஒரு ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீஸ் க்யூப்ஸ் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சீஸ் தான் ரொம்ப முக்கியமே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் பெப்பர், சால்ட், சுகர் ஃபார் டேஸ்ட்டுக்காக, உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியணுன்றதுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சிருந்த சிக்கனை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம வச்சிருந்த மயோனீஸை ஆட் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். ஒரு 2 minutesக்கு நல்லா வெந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் குட்டீஸ் கூட நல்லா சர்வ் பண்ணுங்கள். நான் என் பிரதர்ஸ் கூட தான் செஞ்சேன். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய். அப்படியே இந்த இஃபா சிக்கனை ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த மயோனீஸ் சீஸ் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் எப்படி ட்ரை பண்ணோமோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.